ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 1904 புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர்ந்த முதல் மாணவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். அதே மாதிரி இந்தியாவில் முதல் மருத்துவ பட்டம் பெற்ற பெண் 1912 முதல் மருத்துவ பட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1917 வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்திருப்பாங்க. 1926 இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1927 சட்டமன்றத்தினுடைய பெண் துணை சபாநாயகராக வந்து இருந்த முதல் நபர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1937 சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருந்த முதல் பெண் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். 1954 தமிழ்நாடு சமூக நல வாரியத்தினுடைய தலைவராக இருந்த முதல் பெண் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். அப்போ இதில் நம்ம பார்த்தது எல்லாமே அப்படின்னா அவங்க வந்து எதெல்லாம் அதாவது முதல்ல இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு விஷயம் 1904 புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர்ந்த முதல் மாணவி, ஓகேவா. ரெண்டாவது 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண். அதே மாதிரி 1912 இந்தியாவிலே மருத்துவம் பட்டம் பெற்ற முதல் பெண் மருத்துவராக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1926 சட்டமன்ற உறுப்பினர், 27 வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றத்தினுடைய துணை சபாநாயகர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 37 சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருந்திருப்பாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் 54 வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சமூக நல வாரியத்தினுடைய தலைவராக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.